வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில 7 மணி யுஎஸ்ல, அங்க யூகேல மத்தியானம் 1 மணிக்கு. ஸோ டாக்டர் வித்யாவும் நானும் எதுக்கு வந்து கேமரா முன்னாடி உட்காந்துருக்கோம்னா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக. இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாருமே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்டோ மீட்டருக்கு சூடு வச்ச மாரி கோல்டு சுடுன்னு ஏறிட்டு இருந்தது. இப்போ பெட்ரோல் விலை வந்து பயங்கரமா ஏறின்னு இருக்கு. எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கிறாங்க. என்னடா இப்படி எல்லாமே செலவு அதிகமாகுது அப்படின்ட்டு. இந்த நடுவுல இது எல்லாத்துக்கும் நடுவுல வந்து ஒரு கூட்டம் மட்டும் ரொம்ப அமைதியா, காமா எது ஏறுனா நமக்கு என்ன அப்படின்ட்டு பொறுமையா அவங்க ஃபேமிலியோட ஜாலியா இருக்காங்க. அந்த மாரி ஒரு கூட்டத்த சேர்ந்தவங்க தான் நாங்க 2 பேரும். ஸோ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸோ எங்களோட ஜாபுக்கு செகண்ட் ஸ்ட்ரீமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அந்த பிசினஸ வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வரது அதிகமா இருக்கிறதுனால, போறது அதிகமா இருந்தாலும் ஒண்ணும் பெருசா தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நாங்க வந்து செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்து ரொம்ப முக்கியம், அவசியம் இந்த காலகட்டத்தில அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி, அத பத்தி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ என்னோட பேர் வந்து பிரவீன். நான் வந்து யுஎஸ்ல இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். இந்த பிசினஸ் வந்து செகண்ட் ஸ்ட்ரீமா எனக்கு கிடைக்கிற நேரத்தில வந்து கன்சிஸ்டன்ட்டா டெய்லி எவ்ரி டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி அந்த பக்கம் வந்து டாக்டர் வித்யா. எனக்கு என்ன டவுட்னா, அவங்க வந்து டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. அவங்க நான் சின்ன வயசுல படிக்கும்போது வந்துட்டு டாக்டர் எப்படியாவது டாக்டர் ஆயிட்டானா நான் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற தாட்ல தான் நான் வளர்ந்தேன் நானு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால வந்து டாக்டர் ஆக முடியல. பட் இந்த பக்கம் இன்ஜினியர் ஆயிட்டேன். பட் அவங்க வந்து எதுக்காக இந்த செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்து பண்றாங்கன்ட்டு நம்ம அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். டாக்டர் வித்யா சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எதனால நீங்க வந்து செகண்ட் ஸ்ட்ரீம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏன் பண்றீங்க? ப்ளீஸ். தேங்க்யூ பிரவீன். குட் மார்னிங் எல்லாருக்கும். யூஎஸ் எல்லாருக்கும். நான் வந்து இங்க யூகேலேருந்து பேசுறேன். நீங்க எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். பிரவீன், ஒரு நல்ல கேள்வியோட வந்திருக்கீங்க இன்னைக்கு. நீங்க சொன்ன மாதிரி நானும் குழந்தையில டாக்டர் ஆயிட்டா லைஃப் செட்டில் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இயர்ஸ் ஆஃப் எஃபர்ட் போட்டு இன்னைக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌட் கைனகாலஜிஸ்டா இருக்கேன். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ ஆன்சர் யோர் கொஸ்டின். என் பேர் வித்யாராமன். நான் வந்து பை ஆரிஜின் தமிழ், பாலக்காடு தமிழ். பட் படிச்சதெல்லாம் ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ்ல. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நார்த் இந்தியாவில் இருந்தேன், பீகார், ஜார்க்கண்ட்ல. எங்க அப்பா அங்கே கோல் மைனிங் இன்ஜினியரிங்காக இருந்தார். ஸோ இந்தியாவில் நிறைய பல இடத்துல இருந்திருக்கேன், வளர்ந்திருக்கேன், கஷ்டப்பட்டு படித்தேன். எம்பிபிஎஸ், எம்டி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 12-13 வருஷம் நாங்கள் துபாயில் மிடில் ஈஸ்ட்ல வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 வருஷமா நான் இங்கே யூகேல இருக்கேன். இப்போ தான் ஜஸ்ட் 2 வீக்ஸ் பேக் எனக்கு லீவ் டு ரிமைன் அப்படின்னா அவங்க ஊரில் கிரீன் கார்டு மாதிரி ஒரு பெர்மனன்ட் வீசா மாதிரி வந்திருக்கு. 5 இயர்ஸ் பேக். 5 இயர்ஸாக இருக்கேன். 2 to 3 வீக்ஸ் பேக். இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கேன். அவரும் பீடியாட்ரிஷியன் டாக்டர் தான். அவரும் இந்த மாதிரி ஃப்ரம் ஹம்பிள் பேக்ரவுண்ட்ஸ். ரெண்டு பேருமே ஸ்டேட் என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் எழுதி கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்தவங்க தான். என் பசங்க பெரிய பையன் இந்த வருஷம் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் வந்து பிரவீன் மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்ட் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன மாதிரியும் எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரியும் மெடிக்கல் ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கல. என் சின்ன பையன் ஹீஸ் only 13. அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஸோ தட்ஸ் a little brief introduction myself about myself. 1.5 வருஷமா இந்த பிஸ்னஸ் நான் இருக்கேன். பிரவீன் சொல்ற மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்தது நான் பார்க்கறதுக்கு ஒரு செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கோயிங் பேக் டு ஹிஸ்ட்ரி, பிரவீன் சொன்ன மாதிரி நம்ம மெடிசனோ ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோ கஷ்டப்பட்டு படிச்சோம்னா நம்மளெல்லாம் அந்த மாதிரி அப்ரிங்கிங்ல வந்திருக்கும். அதுதான் நம்ம மைண்ட்ல ட்ரில் பண்ணி போட்டிருக்கா, கஷ்டப்பட்டு படி. எங்க அப்பா எல்லாம் சின்ன வயசுல படிக்காட்டா அந்த அங்கிள் வீட்டுல வேலைக்கு தேடிட்டு இருக்க, ஒன்று வேணா விட்டுட்டு நீ அங்கே போய் வேலை பாரு அப்படி எல்லாம் லைக் அந்த தாட் தட் அகாடமிக்ஸ் அண்ட் படிப்பு வில் டேக் அஸ் ஃபார் ahead in life. That is only solution to a peaceful life. It has been drilled into my mind, and to a large extent it is true. And I'm very thankful to my parents and the mari morals and values and ethics they have brought us up. So ellam padichu vandirkom. But along the way ipo Praveen solra mari geopolitical situations and economy and the world things எல்லாம் இப்படி மாறிட்டே இருக்கிறது. We don't have a hold over so many things. என்ன நடக்கல, how are things changing them. So என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி we come from like very normal humble backgrounds. கஷ்டப்பட்டு படிச்சோம் வந்தோம். மிடில் ஈஸ்ட் வந்தோடனே we actually saw a little bit of money. இந்தியாவில் நம்ம எம்பிபிஎஸ் எம்டி படிச்சுட்டு முடிச்சா இன்னைக்கு டேட்ல கூட இஃப் யூ ஸ்டார்ட் அ ஜாப் as a fresh pass out you don't get anything more than 30,000 40,000 Indian rupees. போகக்கூடிய விலைவாசிக்கு everyone knows that is nothing. So நாங்களும் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறது we got some opportunities in the Middle East. அங்க வந்து by God's grace 2 பேருமே ஸ்டேபிள் ஜாப்ஸ்ல இருந்தோம். I was working for the government sector there. கைனகாலஜிஸ்ட் ஃப்ளோர் ரொம்ப பிஸியா இருக்கும். ராத்திரி எல்லாம் லேபர் டெலிவரி பெயின் ப்ளீடிங் அது இது லைக் டிபிக்கல் கேசஸ். அண்ட் உட்காரத்துக்கு கூட நாள் இருக்காது, ஒரு கப் காஃபி குடிக்க கூட டைம் இருக்காது, இடுப்போடைய வேலை. பட் யோர் டைம் இஸ் பவுண்ட் டு அ ஃபிக்ஸ்ட் salary. மிடில் ஈஸ்ட்ல இந்தியாவிலாம் நம்ம வேலை நம்ம தான் முடிச்சாகணும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசு, ஒரு எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே கிடையாது. பிகாஸ் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஹி வாஸ் இன் பிரைவேட் ப்ராக்டிஸ். ஸோ அதுலயும் நீ எத்தனை பேஷன்ஸ் பார்த்தா அதுக்கு தந்தா போல காசு. இட் வாஸ் லைக் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு யோர் டைம் அண்ட் யோர் எஃபர்ட் ஹிஸ் பிரைவேட் ப்ராக்டிஸ். அண்ட் நான் வந்து கவர்மெண்ட்ல இருந்தே ஸோ நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் யூ ஹேவ் டு ஃபினிஷ் யோர் ஒர்க் அண்ட் கம். ஸோ எனிவே ஸ்டேபிளா இருந்தது, போயிட்டு இருந்தது. அண்ட் என் பெரிய பையன் 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கக்கூடிய டைம்ல வி தாட் ஆஃப் மூவிங் டு த யூகே. கோவிட் வந்தது. அதுக்குள்ள நான் யூகே குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சேன். அதுக்கும் நிறைய அழ எக்ஸாம்ஸ் எழுதி படிச்சு சின்ன பசங்க கூட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லா டாக்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கும் இருந்திருக்கு. கோவிட் வந்தது. ஐ வாஸ் கெட்டிங் இன்டர்வியூ கால்ஸ். பட் கோவிட்க்கு அப்புறம் ஐ குட் கம் அண்ட் ஜாயின் மை ஜாப் ஹியர். இங்க வந்து ஒரு என்னாச்சுன்னா my son was already in year 9 and in 3 to 4 years அவன் யூனிவர்சிட்டிக்கு he was preparing. By God's grace he is a good student. He was aspiring, doing well, prepare பண்ணிட்டு இருந்தான். பட் என்னன்னா நம்ம ஒரு விசா ஸ்பான்சர்ட் விசால இருக்கிறத you have a lot of limitations in a foreign country. And கோவிட்க்கு அப்புறம் the cost of living was sky high. Property costs, mortgage rates of interest and the general cost of living எல்லாமே it was very very high. It was peak because the COVID wave க்கு அப்புறம் just first
restrictions and lift on, and then we moved. And for a few months we were in a rental property that was very expensive. At the time we looked for something, so the cost of living was high. So rendu verkume varakodiya salary, and UK people might know that private practice is a very rare thing. 90% of the doctors are in government service, in the National Health Service here, so you have a limited salary, but it was still enough to take care of our day-to-day requirements. Vandu moone maasathile I unfortunately lost my father. எங்க தம்பி அமெரிக்கால தான் இருக்கார். ஸோ மை மதர் இஸ் அலோன் இன் ஹைதராபாத் நவ். ஸோ அது வந்து இட் ஆடட் சம் எக்ஸ்ட்ரா இமோஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ரெஷர். அம்மா தனியாக இருக்காங்க, அம்மாவை பார்க்க போகணுங்க. அண்ட் இந்த சைட் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் பையன் வந்து யூனிவர்சிட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, வந்து when you're tied to a visa, you are still considered an international student. So the fees is quite high. It is 4 to 5 times high when you're an international student compared to if you're like a homegrown. இங்கே படிச்சு எங்க பாஸ்போர்ட்டோ எங்க சிட்டிசன்ஷிப்போ இருந்தால் the fees is relatively lesser. So we had so many issues, and just like so many other people in medical field, extra duties enga kadchalum edukadukku ready irundhen. But enna nama vali oorku varate, we don't have domestic help. Before we went live, this is what me and Praveen were talking. The domestic help is very expensive. Illenala, it's quite expensive, and it's not affordable on a regular basis. If you have the luxury of some help once in a week or once in 2 weeks, that is really a luxury. So extra shift பண்ணிட்டு வந்தோன வீட்ல I'll be very tired. A typical Indian household where men are not very trained or they're not used to it. It was not required when we were in India or in the Middle East. We had enough help. So my boys were not trained enough to be of much help at home. My husband was also very busy. So, and I would come back home grumpy, tired, and always screaming, irritable. So apdi paakatha. And then the other question that came to my mind is that, like, I'm already in my mid-40s in the mari, like day duties, night duties, long shifts. Idu evlo naal dhaan panna mudiyum. So all these like multiple issues in your middle age, everything started attacking us at the same time. அப்படி பார்க்கறது தான் we started looking. That is when reality hit us that okay, we have come a long way from normal lower middle class families to a doctor in UK, and we were absolutely happy and proud about what we had achieved. But going forward, that was not enough. That was the truth. Then we started looking for different options, and as like many other people, I have burnt my fingers with crypto. Romba polai or £1000 vara poten allam pochu iniki 1000 naaliki 1500 apra naala aniki 2000 aidum ella sonnanga aanad ellame app la dhaan adu kannukku we don't know. Nama bank account inda ponadoda seri, it never came back, and now it is all a scam, we know. We had some money. Honestly, I'm telling you, we when I retired from Dubai, we got some retirement benefits or whatever. Adala share market la potu vechom, okay, multiply aagata hun. But we know the position of the share market now. So adalam what we will get and when we will get is all a big question. We have left it. Okay, vandona varatam. So or backup plan ngarthe irukale. And added to all these confusions and everything, unfortunately, my husband had a fall and a fracture, and he was sick leave for 8 weeks. And then there was because he was just a newcomer. Konja masathukku he had to go on sick leave, so that became a big issue, and he was denied a job. And then we went to speak to the medical director, and then finally, after a long thing, we were almost thinking, "Seri, vana Dubai thirumbi poidala, illa India poidala, namma qualification irukku, we can start everything all over." So, so many things going around. Appo then we thought that we should have a second stream of income, which will give us more stability, which will be there for us when our job is not there, which is like reliable, which is scalable, and which is not a scam, even if it means putting in some genuine efforts. Because we saw that efforts onnu illame edo share la photo vandudum naka, no, that is not going to happen unless you are very good with that share market and you know to do the trading and day trading where you rely panni photo ekka. This is not safe. Crypto, so there were no quick fixes to this. You had to either work more and burn yourself out, or find an alternative. And the kalathla then after COVID, I think everything on the digital space became very popular. And everyone was doing work from home and business from home and digital things, and everything we see on the online space became so rampant after COVID. So apdi patent rikartadan I came across our lovely digital business platform. I explored this platform, and here I am now 1.5 years into the business, and definitely going steady and to be here forever. So that was my little story into how I got into the idea of having a second stream of income in spite of being a doctor. Because professional qualifications give you some stability. Like, as a doctor, we are blessed. Like, job threatening as long as you're working, we don't lose our jobs. COVID time, I saw a lot of people losing their jobs, struggling. My husband could private practice, he had some difficulty, obviously, because of the restrictions. But me in the government job, I had my job and salary. But we realized that is not something perpetual. That is not going to help. And that is not enough to live some decent quality of life, because nama evlo kashtapattu padichu we try to uplift ourselves, not to live the same life that we were living so many years ago. Yeah, adhe mari irukano, apdiye irukana, adhe standards of living poruna naka, it's okay. I mean, probably your salary is okay, you can scale down to everything, but we have put in so much of effort. We hope something better for ourselves and for a future generation. We want to build something. We want to give them a more peaceful, a better quality of life. And of course, the big fees, university fees, was a big challenge in front of our eyes. And I always used to think, nama UK le Dubai le irundittume we are thinking so much. I don't know what people are doing in India and how they are affording sending their children all the way from those countries to Western countries to study. It is a big toll in our pockets. So that is how we started looking for a second stream of income, and here we are. தேங்க்யூங்க. நீங்கள் நிறைய
முக்கியமான விஷயத்த வந்து கொண்டு வந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அம் நீங்க சொன்னது வந்துட்டு, சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சா தான் வந்து முன்னேற முடியும். படிச்சுட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தாங்க. அப்படி தான் நம்மளும் வளர்ந்தோம். பட் ரியாலிட்டி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம என்னதான் படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலுமே, நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்மளோட தேவைகளே வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியல. ஸோ அந்த மாரி நிலைமையில தான் நம்ம இப்போ இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் இல்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ வந்ததுனால தே ஆர் லிட்டரலி ஸ்கேர்ட். என்ன ஆகும்? ஜாப் செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படியே இருந்தாலுமே என்னதான் நம்ம ராப்பகலா உழைச்சாலுமே, இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓகே நீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அடுத்த 1 வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை இருக்கு. அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர, சம்பளம் வந்து 1% கூட ஏத்தி தர மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் தே யூசிங் த கண்டிஷன் இன் தேர் ஆமா. ஃபேவர். ஸோ அந்த மாரி தான் இருக்கு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னன்னா, நெறைய பேர் வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, நமக்கு வரதே கம்மியா வருது. நாம ஏன் இதுலலாம் போய் பண்ணணும்? சில பேர் நம்மள மாரி வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த என்ன சொல்றது? அதுல போய் அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோனே எல்லாமே பேட் அப்படின்னு நெனைச்சுட்டு தே ஆர் நாட் ட்ரையிங் அதர் திங்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் லெஜிட்டிமேட் திங்ஸ் அவுட் தேர். ஸோ அவங்கள அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அட்லீஸ்ட் தேர் நாட் ஈவன் இன்ட்ரஸ்டட் டூ லிசன் டூ தட். நான் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே யாரும் கேட்கறதுக்கு தயார் இல்ல. ஏன்னா முன்னாடி பட்ட அந்த அனுபவத்தினால, அந்த ஆமா. பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எல்லாரும் பின்வாங்குறாங்க. ஒண்ணு நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன வருதோ அத வச்சு வாழணும். இல்லன்னா வந்து அதிகமா வரதுக்கான வழிய வந்து பார்க்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா வந்துட்டு ஹெட் நர்ஸா இருந்தாங்க. சின்ன வயசுல சேலரி வாஸ் ஒன்லி ₹15,000. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே கட் பண்ணுவாங்க. ஸோ லைக் வெளியில போ மாட்டோம். வீட்லயே தான் இருப்போம். வெளிய அனாவசியமா செலவு பண்ண மாட்டோம். எப்பயாவது தான் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 புது ட்ரெஸ் எடுப்போம். அந்த மாரி தான் லைஃப் இருந்தது. இன்னைக்குமே நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. லைக் வாட் தே டூயிங் இஸ் 2 இட்லி சாப்பிட்டதுல 1 இட்லி சாப்பிட்டுட்டு அந்த 1 இட்லிய வந்து சேவ் பண்ணுவாங்க. டீ குடிக்கிற காசு சேவ் சின்ன சின்னதா சேவ் பண்ணுவாங்க. பட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து பெட்ரோல் விலை வந்து திடீர்னு ஏறுனோனே அவங்க சேர்த்து வச்சது எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்க்யூவா தான் இந்த பிசினஸ் வந்து இருக்கு. நெறைய பேருக்கு வந்து அவங்க சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களே தெரியும். வந்தவங்க 2 பேருமே டாக்டர். அவங்களுக்கு என்ன அப்படின்னு வெளியில இருக்கவங்களுக்கு தோணும். பட் ஆனா அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாரி எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அது வந்து இந்த பிசினஸ் வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரீமா கொண்டு வந்து வி ஆர் ஏபிள் டு ரெஸ்க்யூ அவர்செல்ஃப். லைஃப் ஸ்டைல் வந்து ஏபிள் டு இம்ப்ரூவ். அண்ட் இந்த பிசினஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் நாளைக்கு இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா நாளைக்கு பணக்காரங்க ஆயிடுவீங்க அந்த மாரி கிடையாது. அவங்க முன்னாடியே சொன்ன மாரி இது வந்து உழைப்பு கண்டிப்பா தேவை. நான் எப்பவுமே சொல்லுவேன் ஈஸியா வரது வந்து இருக்கிறதையும் கூட்டிட்டு போயிடும். இதுல வந்து நீங்க எப்படி நீங்க வந்து வேலைக்காக அந்த சம்பளத்துக்காக உழைக்கிறீங்களோ, அதே மாரி இதையும் வந்து உழைக்கணும். உழைச்சீங்கன்னா தான் இதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது எப்படி உழைக்கணும்? இதுக்கு என்ன தேவை? இது இன்வெஸ்ட்மென்ட் இருக்கா? என்ன எல்லாமே வந்து நாங்க வந்து உங்களுக்கு தெளிவா விலாவரியா நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் தருவோம். ஸோ நீங்க எங்கள பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எங்களோட வெப்சைட்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வி வில் ரீச் அவுட் டு யூ அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரஸ்டட் தென் வி கேன் ஷேர் ஆல் த இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் வி கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். ஸோ என்னடா பண்றது அப்படின்றத விட்டுட்டு, இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிங்க. கண்டிப்பா அதுக்கான தீர்வு இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம்.